அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 7/1/2024 முதல் 13/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கடுமையான கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் மூழ்கி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனை, கஷ்டம், நெருக்கடி அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய சிறந்த நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை இந்த வாரம் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலிமையுடன் இந்த வாரம் முழுவதும் சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் மிக வலுவாக அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறார். 12ஆம் இடத்தில் விரயம் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு விரயம் சுப விரயமாக மாறுமே தவிர சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய விரயமாக ஏற்படாது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிப்பது பல சங்கடங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக சந்திரன் லாபத்தில் சஞ்சரிக்கும் போது பல கிரக நிலைகள் லாபத்தில் வீற்றிருக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் நிறைந்த லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகளோ சிரமமும் இல்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான். எனவே சனி பகவான் ஜென்மராசியில் வீற்றிருந்தாலும் சந்திரன் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது செவ்வாய், சூரியன் போன்ற கிரக நிலைகளும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. 8ஆம் தேதிக்கு பிறகு புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அடுத்தடுத்து பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் மாறுவதால் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் செவ்வாய் மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் வீற்றிருப்பதால் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க. அலைச்சலும் சிரமமும் குறையும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மங்களகாரகனின் மீது குரு பகவானுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கிறதுங்க. லாபஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் என பல்வேறு வகையான யோகம் நிறைந்த வாரமாக அமைய போகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பாக உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இவர் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சூரியனும் பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாதவர் என்றாலும் கூட இரண்டு கிரகநிலைகளும் கோல்சார விதியின் அடிப்படையில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றன. சூரியன் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் வெகுவரவு அதிக அளவு அலைச்சல், சிரமம் போன்றவை குறைய போகிறதுங்க. உத்தியோக ரீதியாக அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த வாரமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது வாரத்தின் துவக்கத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் 8ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்திற்கு மாறுகிறாருங்க. லாபத்தில் புதன் அமருவது அனைத்து விதமான பணிகளிலும் சங்கடங்கள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அவை அனைத்தையும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள், வேதனைகள், அவமானங்கள் போன்ற அனைத்தையும் நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். எனவே சந்திரனின் இந்த அமைப்பு மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சந்திரன், செவ்வாய், சூரியன், புதன் போன்ற 4 கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்வது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை யோகமும் அதிர்ஷ்டமும் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதே போன்றுதான் சுக்கிரன் ஜீவனஸ்தானமாகிய 10 மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவது
செயல்படுவதால் தொழில் வியாபார ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் அதிரடியாக கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளும் பெரிய அளவுள்ள முன்னேற்றத்தை அளித்தரக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த துறைகள் ரீதியான பணிகளிலும் அமைய போகிறது. புதிய திரைப்படங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம். அவை அனைத்தும் நன்மையும் லாபமும் நிறைந்தவையாக மாறுகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானும் தனது சஞ்சார தூரத்தில் முக்கால்வாசி கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பல தடைகள் தாமதங்களை நீக்குகிறது. குரு பகவானின் சுப பார்வை 9, 11, 7 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். லாபமும் யோகமும் நிறைந்த ஒரு வாரமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு தருணங்கள் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். குருவின் அமைவு பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக அமைவதற்கான மிக முக்கிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்மத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் கும்பராசிக்காரர்கள் மீது அளவற்ற நன்மை கொண்டிருப்பதால் அன்பை கொண்டிருப்பதால் சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் ராகு கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு 2லும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்திலும் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அஷ்டம ராகுவால் அஷ்டம கேதுவால் தன ராகுவால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு அதீதமாக இருக்குங்க. ராகு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் அவ்வப்போது எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறதுங்க. எனவே இது போன்ற விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மற்றபடி அனைத்துமே சாதகமாக தான் அமைகிறது. இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல 4 கிரக நிலைகள், அதாவது குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் சாதகமற்ற இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.